நண்பர்களே வணக்கம். எனக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய செடி கொடிகள் வளர்ந்துருக்கிறத பார்க்கலாம். அநேகமா அத பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த பசுமைங்கிறது எல்லாருக்குமே புடிச்சிருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு இந்த இடம் புடிச்சிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இந்த செடி கொடிகள்லாம் பார்க்கும்போது, இந்த அழகா வளர்ந்திருக்கக்கூடிய இந்த செடிகள பார்க்கும்போது, நமக்கு இயல்பா தோன்றது என்னன்னா, எவ்வளவு இந்த இடம் அற்புதமாவும், அழகாவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா இங்க தான் இயற்கை ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த உள்ள வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னன்னா, எல்லா செடிகளுமே பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளுமே பார்த்தீங்கன்னா, அதற்கு தேவையான அதிகமான சூரிய ஒளி வேணுங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய போராட்டத்திலையும், மழை பெய்யும்போது அதிகமான தண்ணி வேணும் அப்படிங்கிற போராட்டத்திலையும், அதிகமான காற்று வசதி வேணுங்கிறதுக்கு உண்டான போராட்டத்திலையும் தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டு இருக்கிறதுங்கிறத நம்மளால சாதாரணமா கவனிக்க முடியாது. நமக்கு ஒரு பொதுவாக அழகான செடி கொடிகள் அப்படின்னு தான் தோணும். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சாதாரண கண்களுக்கு இயற்கையைப் போல அழகாக இருந்தாலும், அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், சர்வைவலுக்கான போராட்டம், தொடர்ச்சியாக தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டம், தன்னுடைய இனத்தை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்குண்டான போராட்டம் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை யாராலையுமே மறுக்கவும் முடியாது, இதை தடுக்கவும் முடியாது. இன்றைய சூழ்நிலையில நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பல நேரங்களில் கேள்விப்பட்ட விஷயம்தான். எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் சொல்லப்பட்டது போல, ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது போல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையை தவிர்த்து, சர்வைவல் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. பல நேரங்களில் ஸ்ட்ராங்கான விஷயந்தான் சர்வைவ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில், ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிறது சர்வைவலினுடைய ஒரு பார்ட்டு கிடையாது. அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தகவமைப்பை மாற்றிக்கக்கூடிய பல உயிரினங்கள் தான் இன்றைய சூழ்நிலையில் உயிர் வாழ்வதற்கு என்றைக்குமே சாத்தியம். அதே போல தான் மனிதர்களும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மனிதர்கள் மட்டும்தான் இன்றைய காம்படிட்டிவ் வேர்ல்டில் வாழ்வதற்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைய சூழல், மாறுகின்ற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கல அப்படின்னா, உண்மையிலேயே சர்வைவ் பண்ணுறதுங்கிறது கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். நன்றி.